ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நாம் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் காய்ச்சிட்டு பால் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை காய்ச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னாக்கா இந்த அளவுக்கு ஏடு படியும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஏடு படியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஏடு படிகிறத இந்த ஆடையை நம்ம கலெக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பால் காய்ச்சும் போது எடுத்து இந்த மாதிரி ஆடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளுமே கீழே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு என்றைக்கு நம்ம வெண்ணெய் செய்ய போகிறோமோ அன்றைக்கி வெளியில் எடுத்து வச்சுருக்கணும். ஒரு 3 hours வெளியில் எடுத்து வச்சோம்னா இந்த அளவுக்கு அந்த ஐஸ் இருக்கிறது ஆடை இந்த அளவுக்கு கொல கொலண்டு ஆயிரும். இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஐஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எனக்கு கொல கொலன்னு மாறணும். இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் இதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்போதுமே வெண்ணெய் எடுக்கும்போது மிக்சி ஜாரில் பெருசு தான் யூஸ் பண்ணோம். சின்னதெல்லாம் போட்டிங்கன்னாக்கா வெளியில் செதறும். ஃபஸ்ட்டு நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இந்த பாக்ஸில் உள்ள ஃபுல்லும் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது மேலால் உள்ளது கொஞ்சம் சாஃப்டாக அது சில்னஸ் போயிருக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் சில்டு வாட்டர் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக உள்ள தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த ஆடையில் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சது இந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளதாக மாறிடுச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கட்டியாக ஐஸாக இருந்ததுனா தான் நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணணும். இதுக்கு போர் வாட்டர்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. குடிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போது இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மிக்சியில் விப்பர் மோடு இருக்கும் இல்லையா, பல்ஸ் மோடு, அதில் போட்டு எடுக்கணும். ஒரு 1 minute-லேருந்து 2 minutes எடுத்தோம்னாக்கா நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும். நான் அடிச்சுட்டு கொண்டுட்டு காட்டுறேன். இப்போது மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெண்ணெய் திரண்டு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தோம்னா வந்துடும். சில்லுண்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இந்த வெண்ணெயை எடுத்து ஃபஸ்ட்டு லைட்டாக சும்மா அப்படி இது பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள். ஒரு 2 minutes தான். 2 minutes-லேயே நமக்கு இந்த அளவுக்கு வெண்ணெய் வந்துடும். இந்த மாதிரி எடுத்த வெண்ணெயை ஐஸ் வாட்டரில் எதுக்காக போடணுன்னா அப்போ தான் உருகாமல் இருக்கும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விடும்போது அதில் இருக்கிற அந்த கசடெல்லாம் வெளியே வந்துடும். நான் ஃபுல்லாக இதை எடுத்துட்டு காட்டுறேன்.
இப்போது நம்மளோட இந்த வெண்ணெய் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஐஸ் வாட்டரில் தான் இருக்கணும். அது வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணி. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து 2 நாள் நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு 2 நாள் புளிக்க வச்சுட்டு அதை வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். 1:5 அந்த ரேஷியோவில் நீங்கள் உங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா செடிக்கு எந்தவித அந்த பூச்சிலாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த தண்ணி. ஆனால் நல்லா புளிப்பு ஏறி இருக்கணும். இப்போ இந்த தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க வெண்ணெயை நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவணும். கழுவிட்டு தண்ணியிலேருந்து எடுத்து இன்னொரு தண்ணியில் போட்டுக்கலாம். இதுவும் ஐஸ் வாட்டர் தான். இதில் ஒரு தடவை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இதே மாதிரி இந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். அந்த கசடு நம்ம கழுவ கசடு எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கு தான் ஐஸ் வாட்டரில் கழுவணும். இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெண்ணெய் கலர் பாருங்கள். இது வந்து பசும்பால்லேருந்து எடுத்த வெண்ணெய், அதால் மஞ்சள் கலராக இருக்கும். எருமை பாலில் யூஸ் பண்ணால் வெள்ளை கலராக இருக்கும். கண்டிப்பாக பேக்கெட் பாலில் வராது. மாடு வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா பால் அதில் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நான் இன்னொரு செட்டும் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இதுன்றிருக்கு. இதையும் நான் வெண்ணெயை எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் மிக்சியில் பிகினர்ஸாக இருக்கவங்க மிக்சியில் போட்டு அடிக்கும்போது இந்த மாதிரி அடித்து பார்த்துட்டு எனக்கு வெண்ணெய் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அடிக்கணும். அடித்தாதான் அது வந்து திரண்டு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் அடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துடும். இப்போது இது வந்து லைட்டாக நான் அடிச்சுட்டு தான் நான் காட்டியிருக்கேன். இன்னும் அது வந்து ரெடி ஆகலை. ஃபுல்லாக அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் நம்ம அடிக்கும்போது இந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணியும் வெண்ணெயும் பிரியாமல் இருக்கும். அப்படி ஆடையாக பால் அடித்தா எப்படி இருக்கும், ஒரு மில்க் ஷேக் இருக்கும், அது மாதிரி இருக்கும். இது ரெடி ஆகுனுச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீதி எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இது 2வது தண்ணி போட்டிருக்கேன். 2வது தண்ணியில் கழுவிட்டு திரும்ப இன்னொரு தண்ணி கழுவணும். இப்போ இதில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஐஸ் வாட்டர் தான். குறைஞ்சது 3 தண்ணியாவது அலசணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த கசடு வந்து போகும். எந்த அளவுக்கு நம்ம அலசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் உள்ள அந்த கசடெல்லாம் போயிடும். நமக்கு வந்து சுத்தமான வெண்ணெய் கிடச்சிரும். மொத்தமாக நான் அலசிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்மளோட வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நான் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். கிளாஸ் பாக்ஸில் தான் வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க.
இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பாருங்கள், கடையில் வாங்குகிற அதே வெண்ணெய் மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது மாதிரி செஞ்சாக்கா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு கீழே ஃப்ரிட்ஜில் இது கிட்டத்தட்ட ஒரு 2 months வரையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த வித கெமிக்கலும் சேர்க்காதது. நம்ம கையால் செஞ்சோங்கும்போது ரொம்ப சந்தோஷமும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.